ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹோட்டல் ஸ்டைலில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இது காய்கறியெல்லாம் போட்டு செய்கிற கத்திரிக்காய் கொஜ்ஜு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதாவது தக்காளி கத்திரிக்காய் கொஜ்ஜு இது வந்து சூப்பராக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறாங்கன்றதை பார்க்கலாம். நான் வந்து கத்திரிக்காயை சின்ன சின்னதாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு அடியில் இருக்குது. தோல் சீவிட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 3 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடு ஒரு 4 பல் வெள்ளைப்பூடை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாயை வந்து நான் வந்து 4ஆக கீறி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இப்போ பொடி ஐட்டமெல்லாம் பார்த்துடலாம். நான் வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வந்து சாம்பார் தூள் எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், அதாவது தனி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் 1 பை 1 குக்கரில் சேர்த்துடலாம். நான் எல்லாத்தையுமே தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இப்போ நம்ம பொடி ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ அதில் சேர்த்துட்டேன். உருளைக்கிழங்கை வந்து தோல் சீவிட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் கொஜ்ஜுக்கு தோலோடு போட்டால் ஒரு மாதிரி கசப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்த்துருக்கேன். பொடி ஐட்டம் எல்லாம் 1 பை 1 சேர்த்தாச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். எப்பயுமே கத்திரிக்காய் வேக வைக்கும்போது கத்திரிக்காயை விட அதிகமாக இருக்கணும் தண்ணி. அப்போ தான் அது நல்லா வேகும். எந்த அளவுக்கு கத்திரிக்காய் போட்டிருக்கோமோ அதை விட ஒரு பிஞ்ச் வந்து மேலே இருக்கணும். நான் வந்து எலுமிச்சை சைஸ் புளியை வந்து அதிலே சேர்த்துக்கிறேன். தனியாக புளி கரைசல் வந்து ஊற்றலை. இப்போ வந்து சின்னதாக நான் புளியை சேர்த்து போடுறேன். கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ லிட் போட்டு மூடி ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டுறலாம். குக்கரை வந்து விசிலுக்கு வச்சாச்சு. ஒரு 3லேருந்து 4 விசில் வரட்டும். மீன்வைல் நம்ம வந்து தாளிப்புக்கு வந்து சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் தாளிப்புக்கு கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து நம்ம அதில் கொஞ்சமாக சேர்த்தனால நான் அதில் கொஞ்சம் புளி கரைசல் கரைச்சி வச்சுருக்கேன். புளி பத்தாத சமயத்தில் ஊற்றிக்கலான்னு. குக்கர் விசில் வந்து வந்துட்டுருக்கு. 3 விசில் வரப்போகுது. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பக்கம் தாளிப்புக்கு எண்ணெயில் வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்ருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கணும். ஒரு பக்கம் குழம்பு வந்து சட்டியில் மாற்றி கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்க புளியையும் சேர்த்து ஒரு கொதி விட்டுட்டேன் நல்லா. இப்போ அதில் வந்து நம்ம தாளித்ததை சேர்த்துடலாம். கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கொத்தமல்லி போட்டதும் தாளிப்பை வந்து இறக்கி அதில் சேர்த்துடலாம். கொத்தமல்லி வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. அப்படி வதங்குச்சுன்னா அதோட ஃப்ளேவர் வந்து குழம்புல தெரியாது. அதனால் அப்படியே நம்ம வந்து குழம்புல சேர்த்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, சப்பாத்தி, தோசை, ரைஸு எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். எது கூட வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அருமையான கொங்கு நாட்டு ஸ்டைலில் செஞ்ச தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்ட ஒரு கொஜ்ஜு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து செம்ம ஃபேமஸ்ஸு கொங்கு நாட்டு பகுதியில், அதாவது கோயம்புத்தூர் சைடெலாம் செம்ம ஃபேமஸாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.